வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் தூதுவளை சட்னி எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். நான் இந்த சட்னி எப்படி பண்ணேங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சட்னியை நீங்கள் இட்லி கூட, தோசை கூட, இல்லை சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். முதல்ல இந்த சட்னிக்கு இந்த கீரையை நீங்கள் நல்லா ஆஞ்சிக்கணும். கீரையில் நிறைய முள் இருக்கும், நல்லாவே ஷார்ப்பாக இருக்கும். அந்த முள்ளெல்லாம் தண்டுலேயும் நரம்புலேயும் எக்ஸ்ட்ராவாகவே நிறைய முள் இருக்கும். தண்டு நரம்பு ரெண்டுத்தையும் நீக்கிடணும். அதுக்கப்புறம் ஒரு கத்திரிக்கோல் வச்சு இலையில் இருக்கிற முள்ளெல்லாம் நம்ம ட்ரிம் பண்ணி விட்டுட்டே வந்தால் முள்ளெல்லாம் உங்களுக்கு தனியாக வெளியில் வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் கீரையை அலம்பிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இலையோட ரெண்டு பக்கத்துலேயுமே முள் இருக்கும், ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும், கையில் நல்லாவே குத்தும். ஸோ கொஞ்சம் பார்த்து பத்திரமா நீங்கள் முள்ளெல்லாம் எடுங்க. முள் எடுத்ததுக்கப்புறம் இலையை நல்லா தண்ணியில் ஒரு 4-5 தடவை க்ளீன் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த கீரை பார்த்திங்கன்னா கோல்டுக்கு, காஃப், அதுக்கப்புறம் ரெஸ்பிரேட்டரி இல்னஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. ப்ளஸ் நம்ம பாடியோட இம்யூன் சிஸ்டம்மே நல்லாவே பூஸ்ட் பண்ணும். ஸோ இங்கே கடையில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கவர்ஸில் விற்பாங்க. வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் இதில் சூப் பண்ணலாம், ரசம் பண்ணலாம், கூட்டு பண்ணலாம், இல்லைன்னா இந்த மாதிரி சட்னி பண்ணி கூட சாப்பிட்லாம். இந்த சட்னி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு உளுத்தம் பருப்பு நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். நீங்கள் கைவிடாமல் கிளறிட்டே இருந்தீங்கன்னா உளுத்தம் பருப்பு ஈவனாக ரோஸ்ட் ஆகும். உளுந்து பாதி ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா 3 காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன். மிளகாவோட காரம் உங்கள் வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. மிளகாவுமே இந்த எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். பொன்னிறமாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தவா பருப்போட சூட்லேயே கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிடும். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, இந்த காஞ்ச மிளகாவை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுருங்க. இப்போ இதே கடாயில் இன்னொரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம பூண்டு, வெங்காயம் அதெல்லாம் வதக்கி எடுத்துக்க போகிறோம். கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு முழு பல்பு பூண்டை நம்ம உரிச்சிட்டு சேர்த்துக்க போகிறோம். பூண்டு லைட்டாக வதங்கட்டும். பூண்டு வதங்கினதுக்கப்புறமா நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 20 - 25 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பூண்டு, சின்ன வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் தக்காளி சேர்க்கணும். அடுத்ததாக நம்ம ஒரு 3 தக்காளியை ஸ்லைஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. தக்காளி குழையணும்னு அவசியம் இல்லை, வெந்தால் போதும். இந்த சட்னி பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு தூதுவளையோட எந்த டேஸ்ட்டும் இருக்காது, ஏன்னா நம்ம நிறையவே பூண்டு போட்டிருக்கோம். ஸோ கிட்ஸ் கண்டிப்பாக இதை சாப்பிடுவாங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற அந்த தூதுவளை கீரையை சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி பெரிய கைப்பிடி அளவுக்கு தூதுவளை கீரை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்கிற லிமிட்டேஷன் இல்லை, உங்கள்கிட்ட எவ்வளோ கீரை இருக்கோ சேர்த்துக்கோங்க. கீரை சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி சேர்க்காமல் ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம இதே மாதிரி வதக்கிக்கலாம். இந்த எண்ணெயிலேயே வதக்கும் போதே நம்மளுக்கு கீரை வெந்துடும். ப்ளஸ் தக்காளியில் மாய்ஸ்சர் இருக்கிறதுனால நம்மளுக்கு அடி பிடிக்காது. கடைசி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கோலி குண்டு அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். இந்த மிக்சரை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா நம்ம பிளெண்டர் ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சிக்கலாம். பிளெண்டர் ஜாரில் சேர்க்கும் போது நம்ம முன்னாடியே வறுத்து வச்சுருந்த அந்த உளுத்தம் பருப்பு மிக்சரையும் சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, அதுக்கப்புறமா பூண்டு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி, இந்த மிக்சரை ஒன்றா சேர்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கூட அரைச்சிக்கலாம். மிக்சியில் ஒரு ஓட்டி எடுத்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு திரும்பி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் சாதத்துக்கு சாப்பிட்றீங்கன்னா நரநே அரைச்சிக்கலாம். இல்லை நீங்கள் இட்லி தோசைக்கு சாப்பிட்றீங்கன்னா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்ச மிக்சருக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தாளிப்பு தான். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா பெருங்காயம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த சட்னியும் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட ஈஸியான, சிம்பிளான, டேஸ்டியான தூதுவளை சட்னி ரெடி. உங்களுக்கு இந்த சட்னி ரொம்ப நாள் கெடாமல் இருக்கணும்னா கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 2 - 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுங்க. திக்காகிடும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த சட்னி கொஞ்சம் நாளைக்கு கெடாமல் இருக்கும். சர்வ் பண்ணும்போது மேலே 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சர்வ் பண்ணால் இன்னுமே நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.